சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயம் விருகம்பாக்கம் திருச்சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை ஆராதனைக்கு செய்திக்கு அன்போடு வரவேற்கிறோம். ஜெபித்து நாம் துவங்குவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னராயிரும். கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல நீர் ஒவ்வொருவரையும் நீர் காத்து வழிநடத்தி இருக்கிறீர். சுகத்தோடு பலத்தோடு இந்த நாளில் உம்மை ஆராதிக்க உதவி அளித்திருக்கிறீர். இப்பொழுதும் இந்த நாளின் திருமறை பகுதிகளை நாங்கள் சிந்திக்கவும் எங்களுடைய வாழ்விற்கு ஏற்றதாக அதை மாற்றிக்கொள்ளவும் கர்த்ததாமே நீர் எங்களுக்கு உதவி அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் நன்மைகள் யாவையும் எங்களுக்கு நிறைவாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாயிருக்கிற எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் எப்போதும் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த அருமையான காலை நேர வேளையின் தியானமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அருள்பொழிவு திருப்பணி, ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி, டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிரான்ஸ்ஃபார்ம், மாற்றுருவாக்க பெற்றது மாற்றுருவம் ஆக்க. ஆக இந்த தலைப்பின் கீழ்
எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களும், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்களும், யோவான் நற்செய்தி நூலின் 21ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வசனங்களையும் உள்ளடக்கிய வேத பகுதிகளிலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த அருள்பொழிவு திருப்பணி, ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி என்பது திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருட்பணியாக நாம் காணுகின்றோம். இது கடவுள் நியமித்திருக்கிற ஒரு திருப்பணி அல்லது கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு திருப்பணி. பழைய ஏற்பாட்டில் இதை முக்கியமாக ஆரோன், கடவுள் அவரை தெரிந்தெடுத்து இஸ்ரவேல் மக்களின் ஆசாரியனாக அருள்பொழிவு ஏற்படுத்தி அவரை நியமித்தார். அதைத் தொடர்ந்து ஆரோனின் சந்ததியார் அந்த பணியை செய்யும்படியாக கடவுள் அவர்களை நியமித்தார் என்பதாக திருமறை நமக்கு கூறுகின்றது. அதன் பின்பு பல்வேறு இடங்களிலும் இந்த அருள்பொழிவு பெற்றவர்கள், அருள்பொழிவு பெற்ற பணியாளர்கள் ஆண்டவருக்காக பல்வேறு விதங்களில் பணியாற்றினார்கள் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம். அவ்விதமாகத்தான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் அருள்பொழிவு பெற்ற இந்த எசேக்கியேல் எவ்விதமாக இந்த திருப்பணியை நிறைவேற்றினார் என்பதை இங்கே நாம் காண முடியும். ஆகவே இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் பகுதி அடிப்படையிலும் புதிய ஏற்பாட்டின் சிந்தனைகளின் அடிப்படையிலும் ஒரு சில கருத்துக்களை உங்கள் மத்தியில் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த அருள்பொழிவு திருப்பணி, தி ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி, இது முதலாவதாக தன்னை தகுதிப்படுத்தி பிறருக்காக பணிபுரியும் ஒரு திருப்பணி. தன்னை தகுதிப்படுத்தி பிறருக்காக பணிபுரியும் ஒரு திருப்பணி, திஸ் ஆர்டைன்டு மினிஸ்ட்ரி. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் இந்த ஆக்கியோன் எசேக்கியேல் கடவுளால் இந்த அருள்பணிக்காக அழைக்கப்படுகின்றார். இவருடைய அருள்பணி காலம் குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள், யூத தேசத்தின் மக்கள் சிறையிருப்புக்காக பாபிலோன் தேசத்திற்கு அவர்கள் சென்ற காலங்களிலிருந்து மீண்டும் வரும் காலம் வரை இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இவர் அருள்பணியாற்றினார். இவரும் ஒரு ஆசாரியனின் மகன். ஆகவே இவர் ஒரு ஆசாரியன், அந்த கடவுளின் பிரதான அழைப்பை பெற்றவர். குறிப்பாக இந்த சூழ்நிலையில், ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு சிறப்பான செய்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர். பாருங்கள், ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை அன்று யூதா தேசத்தில் நிலவி கொண்டிருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 586 570 வரை இருக்கக்கூடிய காலங்கள். இந்த காலங்கள் தான் முற்றிலுமாக யூதா தேசம் சிறை பிடிக்கப்பட்டு பாபிலோனியர்களின் முற்றிலுமான ஒரு ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய சிறையிருப்பு, இந்த தேசம் எருசலேம் அழிக்கப்படுதல், இவைகளெல்லாம் நடைபெறக்கூடிய சூழல். எருசலேமின் வாலிபர்களெல்லாம் சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறார்கள் பாபிலோனுக்கு. அதில் இந்த எசேக்கியேலும் ஒருவர். இவ்விதமாக ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. அநேக சமயங்களில் இவ்விதமான கடினமான சூழல்களை சந்திக்கின்ற வேளையில் இது எவ்விதமாக இருக்கும், இதன் முடிவு எவ்விதமாக இருக்கும் என்பது நமக்கு ஒரு பெரிய திகைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இன்றைக்கு அப்படித்தான் இந்த நம்முடைய தேசத்தில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கோவிட் எவ்விதமாக செல்லும், இதனுடைய முடிவு எவ்விதமாக இருக்கும், இது பரவிக்கொண்டே இருக்கிறதே, இதற்கு அளவில்லையா, இதன் பலன், இது எப்படி தான் இது ஒரு முடிவுக்கு வரும் என்பதை எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் முடங்கி போயிருக்கிறது.
மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சிதைந்து போய்விட்டன. மீண்டும் இந்த சென்னை மாநகரம் இயல்பு நிலைக்கு திரும்புமா? பிள்ளைகள் வழக்கம் போல பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்வார்களா? பணிக்கு செல்வார்களா? பல்வேறு தங்களுடைய பிழைப்புக்கான ஆதாரங்களெல்லாம் மீண்டும் வருமா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையில் நாம் எவ்விதமாக அலசடியோடு இருக்கின்றோமே, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த தரிசன நூலை எழுதுகிறார். அப்படி என்றால் இது எத்தனை ஒரு கடினமானது என்று சொல்லலாம். அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு சூழலில் கடவுள் அவரை பயன்படுத்தி பேசுகின்றார். அப்படி பேசுகின்ற நபர்கள் எதை பேசுகிறார்கள்? இன்றைக்கும் அநேகர் என்னென்னலாமோ பேசுகிறாங்க. பேசுவதையெல்லாம் நாம் ஆத்தென்டிக் என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? இன்றைக்கும் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு விதத்தில் அவர்கள் கையாளுகிறார்கள். சிலர் அரசியல் கண்ணோட்டத்தோடு கையாளுகிறார்கள். சிலர் அதை வேறு விதமாக சித்தரித்து கையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். சிலர் பயமுறுத்தும் தொனியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் தரிசனம் என்று சொல்லி எதையோ குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகளில் கடவுளுடைய வார்த்தை என்ன? ஒரு அருள் பணியாளர் எவ்விதமாக செயல்பட வேண்டும்? இங்கே எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் பார்க்கும் பொழுது இந்த எசேக்கியேலை கடவுள் இந்த பணிக்காக தகுதிப்படுத்தி அங்கே அவர் கொடுக்கின்ற ஒரு காட்சி என்னவென்று சொன்னால், 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது இதோ என்னிடத்தில் நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தகச் சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதன் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. அதில் புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். முதலில் இந்த சுருளை, அந்த சுருள் என்பதுதான் அந்த மெசேஜ், காட்ஸ் கிவன் மெசேஜ். அதை நீ எடுத்து புசி, அதை உட்கொள், அதன் பின்பு நீ போய் பேசு. பாருங்கள், இதில் ஒரு இது இருக்குது. அப்படியே அந்த சுருளை எடுத்து அப்படியே போய் நீ வாசித்து விடு அல்லது பேசி விடு என்று சொல்லவில்லை. யூ ஹாவ் டு ஸ்வாலோ இட். அதை நீ உட்கொள்ள வேண்டும், அதை உனக்கு உரியதாக்கி கொள்ள வேண்டும். அந்த அனுபவம் உனக்குள்ள ஒரு அனுபவமாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு தரம் வாய்ந்த ஒரு செய்தியாக இருக்கும். அது ஒரு தரம் வாய்ந்த ஒரு வார்த்தையாக, கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். அருட்பணியாளன், அருட்பொழிவு பெற்ற திருப்பணி, இட் இஸ் அ குவாலிஃபைடு மினிஸ்ட்ரி. இட் இஸ் அ குவாலிஃபைடு மினிஸ்ட்ரி என்பதாக நாம் இதை காண வேண்டும். ஸோ குவாலிஃபைடு பர்சன் வித் குவாலிஃபைடு மினிஸ்ட்ரி. இதே நிகழ்வதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கேயும் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். பாருங்கள், அந்த வார்த்தை, அவன் அதை உட்கொண்டு அதனுடைய பலனை அனுபவித்து அது கசப்பு என்பதையும் கண்டு அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தையை அவன் உணர்ந்து அதை சொல்ல வேண்டும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு திருப்பணியை ஆண்டவர் அருள்பணியாளர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இந்த அருள்பொழிவு பெற்ற திருப்பணி என்பது அத்தனை எளிதானது அல்ல. யாரும் அந்த பணிக்கு வந்துவிட முடியாது என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஆகவே இந்த பணியில் இயங்குகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தங்களை தகுதிப்படுத்தி கொண்டவர்களாக இந்த பணிக்கு தாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை தங்களால் ஜீரணிக்கப்பட்டு, ஏற்றுக்கொள்ளப்பட்டு, ஜீரணிக்கப்பட்டு, அது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தப்பட்டு வெளிவரக்கூடிய செய்தியாக இருக்க வேண்டும். அன்றைக்கி பேசுகிறது அநேகர் உண்டு. பேசுகிறவங்க இந்த பேசுகிற வார்த்தையின்படி செயல்படுவதில்லை.
ஊருக்கு உபதேசம், தன்னுடைய வீட்டிற்கோ வேறு ஒன்று என்பதாக இருக்கக்கூடிய செய்திகள் அல்ல. ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றுகிறவர்கள் எல்லா இடத்திலும் தங்களுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுத்தி அதை பிறருக்கு அறிவிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த அருள்பொழிவு திருப்பணி கடவுளுடைய வார்த்தையை கூட்டாமல் குறைக்காமல் அங்கே சரியான விதத்தில் எச்சரிக்கும் ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். இதைத்தான் நாம் 33ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். இந்த எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்லப்படுகிறது. ஜனங்களின் புத்திரரோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ எக்காலம் ஊதி ஜனங்களை எச்சரித்தல், தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்க வேண்டும். இதை குறித்து நாம் வாசித்தால் மிக எளிதாக புரியக்கூடிய ஒரு பகுதி. மனுபுத்திரனே, உன்னை நான் காவல்காரனாக வைத்தேன் மக்களுக்கு. உன்னுடைய பணி என்ன? எச்சரிக்கும் பணி. ஒரு பெரிய பட்டயம் ஆபத்து வருகிறது என்று சொன்னால் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதை ஒன்று இந்த காவல்காரன் அதை சரியான முறையிலே அதை அறிந்து அதை அறிவித்தால் அது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதை கேட்டவர்கள் அதன்படி தங்களை திருத்தி கொண்டால் அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படி அவர்கள் கேட்காமல் போவார்கள் என்று சொன்னால் தங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். அந்த இரத்தப்பழி அவர்களுக்கே உரியதாக விடும். ஒருவேளை இந்த காவல்காரன் எச்சரிப்பை அறிந்தும் வரக்கூடிய ஆபத்தை அறிந்தும் எச்சரிக்காதபடி அப்படியே விட்டுவிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய சேதம் அந்த காவல்காரன் மேல் அந்த இரத்தப்பழி உருவாகும். இதைத்தான் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காவல்காரனாக கடவுள் இந்த அருள் பொழிவார்களை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஸோ தி ordained ministers, they are the people, those who are watching the God. They are the watchmen. ஆண்டவருடைய திருப்பணி ஒரு காவற்காரரின் திருப்பணி, வாட்ச்மேன். ஆகவே இந்த ஒரு பணியை சிறப்பாக ஆற்றும்படி கடவுள் நியமித்திருக்கிறார். அதில் எச்சரிப்பையும் கொடுத்திருக்கிறார், கடுமையையும் கொடுத்திருக்கிறார். அதில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதையும் விளக்கியிருக்கிறார். இன்றைக்கு அவ்விதமாய் இன்று அருள்பணியாளர்கள் செயல்பட வேண்டும். இந்த அருள்பொழிவு பெற்ற திருப்பணியாளர்கள் இயங்க வேண்டும். உண்மையிலே அப்படி இருக்கின்றார்களா? ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு காவற்காரனாக, வாட்ச்மேன், அவ்விதமாக செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்களா? எந்த விதத்திலும் செய்தி கூட்டாமல் குறைக்காமல் மிகைப்படுத்தாமல் தாங்கள் பெற்றுக்கொண்டதை அறிவிக்க வேண்டும். இன்றைக்கி நான் அவ்விதமாக அறிவிக்கக்கூடிய பணியாளர்கள் இன்று திருச்சபைகளில் தேவை. அநேகர் தங்களுடைய இஷ்டம் போல செய்திகளை சொல்ல வேண்டும். மக்களுக்கு எந்த நேரத்தில் என்ன பிடிக்கும் அதை சொல்லிவிட்டு சென்று விடலாம். மக்களுக்கு எதையாவது ஒன்றை சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம். பாருங்கள், அநேகர் இந்த புது வருஷ வாக்கு தத்துவம் இதெல்லாம் ரெடிமேடாக உன்னை ரெடி பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒரு வாக்கு தத்துவத்தை சொல்லணும். ஏன்னா மக்கள் ஜனங்கள் அப்போ தான் பிரியப்படுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆசீர்வாதமாக சொல்லணும், அதனால நம்ம ஏதோ ஒன்று சொல்லணும் என்று சொல்ல முயற்சி செய்வார்கள் என்று சொன்னால் அது கடவுளுடைய வார்த்தை அல்ல, கடவுளுடைய சரியான எச்சரிப்பின் சத்தமும் அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அவ்விதமாக நிறைய செய்திகள் சென்று கொண்டு இருக்கின்றன. எதிர்பார்த்தபடி 2020 இல்லையே. யோசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தை மக்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது? இந்த வார்த்தை ஒரு காவற்காரனின் பதவியில் பணியில் இருந்து அந்த பொறுப்பில் இருந்து சொல்லப்பட வேண்டிய செய்தி. ஜனங்கள் எல்லாருக்கும் அவன் காவல்காரன். சரியான எச்சரிப்பை கொடுக்க வேண்டும்.
அந்த எச்சரிப்பு இல்லை என்று சொன்னால் மொத்த ஜனமும் அழிந்து போவார்களே. அந்த பொறுப்புணர்வு நிறைந்தவனாக அவன் செயல்பட வேண்டும். ஒரு ரயிலை ஒருவர் இயக்குகிறார் என்று சொன்னால் அந்த ரயிலின் பைலட்ஸ் அவர் எவ்விதமாக செயல்பட வேண்டும். அந்த ரயிலில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள், அவருடைய வாழ்க்கை, ஜீவன், இதை கருத்தில் கொண்டு அந்த ரயிலை அவர் இயக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு தன் சுய விருப்பத்தின்படி ஒருவேளை செல்ஃபோனை வைத்து பேசிக்கொண்டு எதையாவது சிந்தித்து கொண்டு இருந்தார் என்று சொன்னால் ஒரு மாபெரும் விபத்தை சந்திக்க வேண்டிய இருக்கும். எத்தனை உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும். ஆக ஒரு சாதாரண ரயிலில் இத்தனை ஆபத்துகள் இருக்கும் என்று சொன்னால் கடவுளுடைய திருப்பணியை செய்யக்கூடியவர்கள் எத்தனை எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். எத்தனை எச்சரிக்கையோடு அவர்கள் வார்த்தையை சரியான விதத்திலே அவர்கள் சொல்ல வேண்டும். கூட்டி குறைத்து மாற்றி திருத்தி மக்களுக்கு ஏற்றாற்போல் மாற்றுவதல்ல செய்தி. கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அப்படியே கொண்டு செல்ல வேண்டிய திருப்பணியை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம். மூன்றாவதாக இந்த அருள்பொழிவு திருப்பணியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இட் இஸ் ஷெப்பர்டிங் மினிஸ்ட்ரி. 34ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புத்தகத்திலே அங்கே கடவுள், நான் புதிய மேய்ப்பர்களை ஏற்படுத்துவேன், பழைய மேய்ப்பர்கள் அல்ல. பழைய மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காதபடி மேய்ச்சலின் அந்த மந்தையை அவர்கள் தங்களுக்கு உணவாக்கி கொண்டார்கள், மந்தையை அழித்து போட்டார்கள். நான் என் ஆடுகளை நானே மேய்த்து அவைகளை நானே மடக்குவேன். நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். ஆகவே இங்கே மேய்ப்பன் எப்படிப்பட்ட மேய்ப்பன்? காணாமல் போனதை தேடி கொண்டு வருகின்ற மேய்ப்பன், துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். காயங்கட்டும் திருப்பணி. எத்தனை பேர் என்று பல்விதமான வேதனைகளிலே துன்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காயங்கட்டுகின்ற திருப்பணியை இன்று திருச்சபை, அருள்பொழிவு பெற்ற திருச்சபையாக, அருள்பொழிவு பெற்ற பணியாளர்களாக நாம் செயல்படுத்தும் நிலையில் இருக்கின்றோம். எவ்விதமாக இன்று மக்களுடைய காயங்களை திருச்சபை அல்லது இந்த அருள்பொழிவு திருப்பணி நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் இவ்வளோ பிரச்சனைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். துரத்தப்பட்டவர்கள் உண்டு, பல்வேறு விதத்தில் நசுக்கப்பட்டவர்கள் உண்டு, நியாயம் வெளிப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் உண்டு. இவைகளை வெளிப்படுத்தும் பணியில் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறோமா? கடைசியாக இந்த அருள்பொழிவு திருப்பணி, இட் இஸ் எ நோபிள் டாஸ்க். இட் இஸ் எ நோபிள் டாஸ்க். மெய்ப்பனின் திருப்பணி குறித்து சொல்லும்போதே யோவான் 21ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்திருக்கிறோம். அங்கே ஆண்டவர் பேதுருவை இந்த மெய்ப்பனின் திருப்பணியிலே உறுதிப்படுத்துகின்றார். அவனமாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திற்கு செல்லும்போது இந்த திருப்பணியை குறித்து பவுல் சொல்லுகின்றார். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. நல்ல வேலையை விரும்புகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் இட்ஸ் எ நோபிள் டாஸ்க் என்பதாக குறிப்பிடப்படுகிறது. இட்ஸ் எ நோபிள் மினிஸ்ட்ரி. ஸோ தி ஆர்டைன்ட் மினிஸ்ட்ரி, இட் இஸ் நாட் எ சிம்பிள் மினிஸ்ட்ரி, பட் இட் இஸ் எ நோபிள் மினிஸ்ட்ரி. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு பின்னால் எல்லா விளக்கம் இருக்குது. விளக்கெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான வார்த்தை, அதை நாம் எடுத்துக்கொண்டால் அது போதும். இட்ஸ் எ நோபிள் மினிஸ்ட்ரி. ஆகவே அந்த தன்மையை நாம் பெற்றுக்கொண்டதாக, இது சாதாரண நிலையில் அல்ல. இந்த பணியை கடவுள்
மிக உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையில் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக நாம் செயல்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மையும் கடவுள் தாமே இந்த நாட்களில் வழிநடத்துவாராக. இந்த கடினமான சூழலிலும் கர்த்தருடைய கரம் இருந்து இந்த கடினமான வேளையில் கடவுளுடைய வார்த்தை சரியான முறையில் அருள் பணியாளர்களால் அருள் பொழிவு பெற்ற திருச்சபையால் மக்களுக்கு வழங்கப்பட கடவுள் கிருபை அளிப்பாராக. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்திலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சில அறிவிப்புகள், பேராயத்திலிருந்து வந்திருக்கிற அறிவிப்புகள். பல்வேறு கல்வி நிறுவனங்கள் சார்பிலே வந்திருக்கிற அறிவிப்புகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். காலேஜ் ஆஃப் நர்சிங், சிஎஸ்சி கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அதன் மூலமாக 3 years டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ் அண்ட் 4 years பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ், எல்லாம் பெண் பிள்ளைகளுக்கான பயிற்சி வகுப்புகள். இவைகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்படுகின்றன. இந்த விண்ணப்பங்களை பெற்று உடனடியாக பயன்பெறுமாறு பிள்ளைகள் பேரண்ட்ஸ் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவ்விதமாக ஸ்கூல் ஆஃப் நர்சிங், சிஎஸ்ஐ ரெய்னி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அங்கே 3 years டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி கோர்ஸ், இதற்காகவும் விண்ணப்பங்களை பெற்று நீங்கள் அதற்காக விண்ணப்பிக்கலாம். மேலும் சிஎஸ்ஐ கல்யாணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மூலமாக பிஎஸ்சி இன் மெடிக்கல் லேபரட்டரி டெக்னாலஜி அண்ட் சிஎம்ஏஐ அலைடு ஹெல்த் டிப்ளமோ கோர்ஸ் ஆகிய இந்த பயிற்சி வகுப்புகள் கோர்சஸ் நடத்தப்படுகின்றன. இதற்காக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் நம்முடைய பேராயத்தில் இயங்கி வரக்கூடிய சிஎஸ்ஐ ஈவாட் விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், மெல்ரோசாபுரம், இந்த கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் போன்ற பல்வேறு வகுப்புகள் மற்றும் பிஜி ப்ரோக்ராம்ஸ், எம்ஏ, எம்காம், இவைகளுக்கான விண்ணப்ப படிவங்கள் பெற்று இதில் விண்ணப்பிக்க விரும்புவோர் உடனடியாக விண்ணப்பிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அவ்விதமாக சிஎஸ்ஐ பிஷப் நியூ பிகின் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், சிஎஸ்ஐ நியூ பிகின் கல்வியியல் கல்லூரி ஆகிய இதன் மூலமாக பிஎட் பயிற்சி வகுப்புகள் கோர்சஸ் நடத்தப்பட இருக்கின்றன. இவைகளிலும் விண்ணப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் உடனடியாக ஆயத்தமாகும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பேராயத்திற்காக, பேராயருக்காக, திருச்சபைகளுக்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்ததாமே சூழ்நிலைகளை மாற்றி இந்த வைரஸ் தொற்று நோயின் பரவல் ஒரு சமூக பரவலாக மாறியிருக்கிற இந்த சூழலில் மக்கள் பாதிக்கப்படாமல் அவர்கள் காக்கப்படவும், இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டெழுந்து ஒரு வெற்றி பவனி வரவும் கடவுள் ஒவ்வொருவருக்கும் கிருபை அளிக்க நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே உடைய அன்பின் கரத்திலே எங்களை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் தாமே எங்களுக்கு எப்போதும் துணை இருந்து நடத்தி வருவதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு துணையாளராக இருந்து நடத்தி வந்திருக்கிற கடவுள் இன்னமும் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆண்டின் முக்கியமான மாதங்கள் 4 மாதங்களை இந்த வைரஸ் வியாதியினால் வீணடித்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், ஒருவேளை அரசியல் தெளிவில்லாத அரசியல்வாதிகள், பல்வேறு குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இந்த வியாதியை குறித்த விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலைகள், மக்கள் அச்சத்திலும்
மிரட்சியிலும் விடப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. அவருடைய வாழ்வாதாரம் பொய்த்து போய் தன்னுடைய வேலைகளை இழந்து, உணவை இழந்து, கல்வியை இழந்து இருக்கக்கூடிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. இவைகளிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை, மாற்றத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வியாதி எங்களை விட்டு சீக்கிரமாய் விலகி செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒருவேளை இந்த வியாதி விலகி சென்றாலும் இதை அரசியல்வாதிகள் இன்னமும் பிடித்து வைத்திருக்கிறார்களோ என்ற ஒரு அச்சத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்விதமாக இந்த வியாதி முற்றிலுமாக கர்த்தர் நீர் ஒழித்து போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. மக்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கட்டும், உயரட்டும், நின்று போனவைகள் இயங்கட்டும். கர்த்தருடைய கரம் இருந்து நடத்த வேண்டுமாய் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியின் பாதையில், சந்தோஷத்தின் பாதையில் தேசம் இயங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய அன்பின் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அவருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. இன்றும் இந்த வைரஸ் வியாதினாலே பாதிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் எங்களுடைய சபைகளிலே உண்டு, இந்த தேசத்திலே உண்டு, இந்த சென்னை மாநகரத்திலே உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் சந்தித்து நீர் அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் நம்பிக்கையும் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்று நடத்தும் உடைய கரம்தாமே துணை இருந்து ஒவ்வொருவரையும் நீர் வலுவூட்ட வேண்டுமாய், பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்று அனைத்து காரியங்களையும் நீர் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய பேராயருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்தருளும். சிறப்பாக நீர் இந்த சூழ்நிலைகளில் நீர் பயன்படுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து திருச்சபைகளை கர்த்தர் நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் தலைவர்களை கர்த்தர் நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. திருச்சபையின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் உடைய திருப்பணியை சிறப்பாக செயல்படுத்த நீர் அவர்களுக்கு ஞானத்தையும் உடைய கிருபை நீர் பொழித்தருள் வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதிக மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருக்க கடவது.